ஆறாம் வகுப்பு புவியியல் இரண்டாம் பருவம் அலகு 1 வளங்கள். கேள்வி 413. அதிக நேர வேலை என்பது வேலை நேரத்தை விட கூடுதலான நேரம் வேலை செய்வது. கேள்வி 414. சூரிய ஒளித்தகடு எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? மணலில் உள்ள சிலிக்கான் என்ற தனிமத்தை பிரித்து அதிலிருந்து பிவி செல்களை பயன்படுத்தி ஒளி மின்னழுத்த களம் தயாரிக்கப்படுகிறது. கேள்வி 415. சூரிய ஒளித்தகடில் நடைபெறும் ஆற்றல் மாற்றமானது சூரிய ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றம் அடைகிறது. கேள்வி 416. வளங்கள் என்பது மனிதனின் தேவையை நிறைவு செய்யும் எந்த ஒரு பொருளும் வளங்கள். கேள்வி 417. பண மதிப்பற்ற வளத்திற்கு எடுத்துக்காட்டு காற்று. கேள்வி 418. ஒரு பொருளை வளமாக மாற்றுவதற்கான காரணிகள் காலமும் தொழில்நுட்பமும். கேள்வி 419. வளங்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகை. கேள்வி 420. வளங்களின் 3 வகைகள் ஆனவை: இயற்கை வளங்கள், மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் மற்றும் மனித வளங்கள். கேள்வி 421. இயற்கை வளங்களை எதன் அடிப்படையில் வகைப்படுத்தலாம்? அதன் தோற்றம், வளர்ச்சி நிலை, புதுப்பித்தல், பரவல் மற்றும் உரிமை ஆகியவற்றின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம். கேள்வி 422. தோற்றத்தின் அடிப்படையில் இயற்கை வளங்கள் எத்தனை? உயிரியல் வளங்கள், உயிரற்ற வளங்கள். கேள்வி 423. உயிருள்ள வளங்களுக்கு எடுத்துக்காட்டு தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிரிகள். கேள்வி 424. உயிரற்ற வளங்களுக்கு எடுத்துக்காட்டு நிலம், நீர், காற்று, கனிமங்கள். கேள்வி 425. இயற்கை வளங்களின் முதல்நிலை செயல்பாடுகள் வேட்டையாடுதல், காடுகள். கேள்வி 426. மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்களின் இரண்டாம் நிலை செயல்பாடுகள் சர்க்கரை ஆலை, சாலை. கேள்வி 427. மனித வளங்களின் மூன்றாம் நிலை செயல்பாடுகள் பள்ளி, அறிவியலாளர். கேள்வி 428. தோற்றத்தின் அடிப்படையில் உயிரியல் வளங்களுக்கு எடுத்துக்காட்டு தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிரிகள். கேள்வி 429. தோற்றத்தின் அடிப்படையில் உயிரற்ற வளங்களுக்கு எடுத்துக்காட்டு நிலம், நீர், காற்று, கனிமங்கள். கேள்வி 430. வளர்ச்சியின் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்ட வளங்களுக்கு எடுத்துக்காட்டு பழுப்பு நிலக்கரி. கேள்வி 431. வளர்ச்சியின் அடிப்படையில் மறைந்திருக்கும் வளங்களுக்கு எடுத்துக்காட்டு காற்றின் ஆற்றல். கேள்வி 432. புதுப்பித்தலின் அடிப்படையில் புதுப்பிக்கக்கூடிய வளங்களுக்கு எடுத்துக்காட்டு சூரிய ஒளி. கேள்வி 433. புதுப்பித்தலின் அடிப்படையில் புதுப்பிக்க இயலா வளங்களுக்கு எடுத்துக்காட்டு நிலக்கரி. கேள்வி 434. பரவலின் அடிப்படையில் உலகளாவிய வளங்களுக்கு எடுத்துக்காட்டு நீர். கேள்வி 435. பரவலின் அடிப்படையில் உள்ளூர் வளங்களுக்கு எடுத்துக்காட்டு கங்கா ஆறு. கேள்வி 436. உரிமையின் அடிப்படையில் தனிநபர் வளங்களுக்கு எடுத்துக்காட்டு வீடு. கேள்வி 437. உரிமையின் அடிப்படையில் சமூக வளங்களுக்கு எடுத்துக்காட்டு நீர்நிலை. கேள்வி 438. உரிமையின் அடிப்படையில் நாட்டு வளங்களுக்கு எடுத்துக்காட்டு ஆறுகள். கேள்வி 439. உரிமையின் அடிப்படையில் பன்னாட்டு வளங்களுக்கு எடுத்துக்காட்டு திமிங்கல புனுகு. கேள்வி 440. மனிதன் முதலில் எவற்றின் மூலம் கருவிகள் செய்தான்? கற்கள் மூலம். கேள்வி 441. மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் தாமிரம், பின்பு இரும்பு. கேள்வி 442. அனைத்து பொருளாதார செயல்பாடுகளிலும் முன்னிலை வகிக்கும் தொழில் சுரங்கத் தொழில். கேள்வி 443. வளர்ச்சி நிலையின் அடிப்படையில்
வளங்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? கண்டறியப்பட்ட வளங்கள், மறைந்திருக்கும் வளங்கள். கேள்வி 444. கண்டறியப்பட்ட வளங்கள் எனப்படுவது தற்போது பயன்படுத்தப்படுவதும் அதன் இருப்பின் அளவும் அறியப்பட்டிருக்கிறது. கேள்வி 445. கண்டறியப்பட்ட வளங்களுக்கு எடுத்துக்காட்டு. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம். கேள்வி 446. மறைந்திருக்கும் வளங்கள் எனப்படுவது தற்பொழுது அதிக பயன்பாட்டில் இல்லாததும் அதன் அளவு மற்றும் இருப்பிடம் அறியப்படாமல் இருப்பதாகும். கேள்வி 447. மறைந்திருக்கும் வளங்களை எடுத்து பயன்படுத்தாமைக்கான காரணம். இவ்வளத்தினை எடுத்து பயன்படுத்துவதற்கான தொழில்நுட்பங்கள் இன்னும் வளர்ச்சி அடையவில்லை. கேள்வி 448. மறைந்திருக்கும் வளங்களுக்கு எடுத்துக்காட்டு. வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடலில் காணப்படும் கடல் ஈஸ்ட். கேள்வி 449. கடல் ஈஸ்டானது நிலப்பரப்பில் உள்ள ஈஸ்டை விட மிகுந்த ஆற்றல் உடையது என்ற கூற்று உண்மை. கேள்வி 450. கடல் ஈஸ்டின் பயன்கள். ரொட்டி தயாரித்தல், மது வடித்தல், திராட்சை ரசம் தயாரித்தல், உயிரி இயத்தினால் தயாரித்தல் மற்றும் மருத்துவ புரதம் தயாரித்தலுக்கு உதவுகிறது. கேள்வி 451. புதுப்பித்தலின் அடிப்படையில் வளத்தினை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலா வளங்கள். கேள்வி 452. புதுப்பிக்கக்கூடிய வளங்களுக்கு எடுத்துக்காட்டு. காற்று, நீர், சூரிய ஒளி. கேள்வி 453. புதுப்பிக்க இயலா வளங்களுக்கு எடுத்துக்காட்டு. நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு மற்றும் கனிமங்கள். கேள்வி 454. பரவலின் அடிப்படையில் வளத்தினை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? உள்ளூர் வளங்கள் மற்றும் உலகளாவிய வளங்கள். கேள்வி 455. உள்ளூர் வளங்கள் எனில் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே காணப்படும் வளங்கள். கேள்வி 456. உள்ளூர் வளத்திற்கு எடுத்துக்காட்டு. கனிமங்கள். கேள்வி 457. உலகளாவிய வளங்கள் எனில் உலகின் அனைத்து பகுதிகளிலும் காணப்படும் வளங்கள். கேள்வி 458. உலகளாவிய வளத்திற்கு எடுத்துக்காட்டு. சூரிய ஒளி மற்றும் காற்று. கேள்வி 459. உரிமையின் அடிப்படையில் வளத்தினை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? தனிநபர் வளங்கள், சமூக வளங்கள், நாட்டு வளங்கள், பன்னாட்டு வளங்கள். கேள்வி 460. தனிநபர் வளங்கள் எனில் ஒரு தனிநபருக்கு மட்டுமே சொந்தமானவை ஆகும். கேள்வி 461. தனிநபர் வளத்திற்கு எடுத்துக்காட்டு. அடுக்குமாடி கட்டிடங்கள். கேள்வி 462. சமூக வளங்கள் எனில் ஒரு பகுதியில் வாழும் மக்கள் தங்கள் பகுதியில் உள்ள வளத்தினை பயன்படுத்திக் கொள்வது. கேள்வி 463. சமூக வளத்திற்கு எடுத்துக்காட்டு. பூங்கா. கேள்வி 464. நாட்டு வளங்கள் எனில் ஒரு நாட்டின் அரசியல் எல்லைக்குட்பட்ட நிலப்பகுதிகள் மற்றும் பெருங்கடல் பகுதிகளுக்கு உட்பட்ட வளங்கள். கேள்வி 465. நாட்டின் வளத்திற்கு எடுத்துக்காட்டு. இந்தியாவின் வெப்பமண்டல காடுகள். கேள்வி 466. வெப்பமண்டல காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உலகின் பெரும் மருந்தகம். கேள்வி 467. இந்தியாவின் வெப்பமண்டல காடுகளில் காணப்படும் தாவரங்களில் பெரும்பான்மையான தாவரங்கள் என்பவை 25% மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள். கேள்வி 468. சின்கோனா தாவரம் எவ்வகை தாவரம்? மருத்துவ குணம் கொண்ட தாவரம். கேள்வி 469. பன்னாட்டு வளங்கள் எனில் எந்த ஒரு நாட்டின் எல்லைக்கும் உட்படாத மிக பரந்த திறந்தவெளி பெருங்கடல் பகுதியில் காணப்படும் வளங்கள். கேள்வி 470. பன்னாட்டு வளங்களை எப்போது பயன்படுத்த இயலும்? இப்பகுதிக்குட்பட்ட வளங்களை உலக நாடுகளுக்கிடையேயான ஒப்பந்தங்களின் மூலமாகவே பயன்படுத்த இயலும். கேள்வி 471.
பன்னாட்டு வளத்திற்கு எடுத்துக்காட்டு திமிங்கல புனுகு. கேள்வி 472. திமிங்கல புனுகு என்பது ஸ்பரம் திமிங்கலத்தில் இருந்து பெறப்படும் ஒரு வகை திடப்பொருள். கேள்வி 473. ஒரு பவுண்டு திமிங்கல புனுகின் விலை 63,000 அமெரிக்க டாலர் மதிப்பு. கேள்வி 474. திமிங்கல புனுகின் பயன் வாசன திரவியங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. கேள்வி 475. மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் எனில் இயற்கை வளங்கள் தொழில்நுட்பத்தினால் மாற்றுருவாக்கம் செய்யப்பட்டு புதிய பொருளாக கிடைப்பது. கேள்வி 476. மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்களுக்கு எடுத்துக்காட்டு கரும்பிலிருந்து கிடைக்கும் சர்க்கரை. மனிதனால் உருவாக்கப்படும் எல்லா கட்டுமானங்களும் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள். பாலங்கள், வீடுகள், சாலைகள். கேள்வி 477. இரண்டாம் நிலை செயல்பாடுகள் எனில் மூலப்பொருள்களில் இருந்து வேறு பயன்பாட்டு பொருள்களாக மாற்றும் செயல்பாடு. கேள்வி 478. மனித வளம் என அழைக்கப்படுவது இயற்கையில் இருந்து புதிய வளங்களை உருவாக்கும் தனிநபர் குழுக்கள். கேள்வி 479. மூன்றாம் நிலை செயல்பாடுகள் எனில் முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலையில் கிடைக்கப்படும் பொருள்களை பகிர்வதற்கான போக்குவரத்து மற்றும் வணிக அமைப்பு. கேள்வி 480. மூன்றாம் நிலை செயல்பாடுகளுக்கு எடுத்துக்காட்டு வங்கி, வணிகம் மற்றும் தகவல் தொடர்பு துறை. கேள்வி 481. ஒரு நாட்டின் மனித வளம் எதனை சார்ந்துள்ளது? அந்நாட்டில் உள்ள நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளின் எண்ணிக்கை மற்றும் தரத்தை சார்ந்துள்ளது. கேள்வி 482. வளங்களை பற்றி காந்தியடிகளின் சிந்தனை. வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று, அவனது தேவைக்கு மட்டுமே. கேள்வி 483. உலகில் வளங்கள் குறைவதற்கு மனித இனமே காரணம் என்று கூறியவர் மகாத்மா காந்தி. கேள்வி 484. உலகில் வளங்கள் குறைவதற்கு மனித இனமே காரணம் என்று மகாத்மா காந்தியடிகள் கூற காரணம் வளங்கள் மிகுதியாக எடுக்கப்படுகின்றன, மனித தேவைகளும் எல்லையை மீறுகின்றன. கேள்வி 485. வள திட்டமிடுதல் என்பது வளங்களை சரியாக பயன்படுத்தும் திறன். கேள்வி 486. வளங்களை பாதுகாத்தல் என்பது வளங்களை கவனமாக கையாளுதல். கேள்வி 487. நிலையான வளர்ச்சி எனப்படுவது நிகழ்கால தேவைகளையும் பூர்த்தி செய்து வருங்கால தலைமுறையினருக்கும் போதுமான வளங்களை விட்டு வைத்து சமநிலை தன்மையோடு ஏற்படும் வளர்ச்சி. கேள்வி 488. வளங்களை பாதுகாப்பதற்கான 3 வழிமுறைகள் குறைத்தல், மறுபயன்பாடு, மறுசுழற்சி. கேள்வி 489. வளம் எனில் மனிதனின் தேவையை பூர்த்தி செய்பவைகள். கேள்வி 490. இயற்கை வளங்கள் என்பவை இயற்கையிலிருந்து பெறப்படும் அனைத்து வளங்கள். கேள்வி 491. இயற்கை வளங்களை சேகரித்தல் என்பவை முதல் நிலை செயல்பாடுகள். கேள்வி 492. கண்டுபிடிக்கப்பட்ட வளங்கள் எனப்படுபவை தற்போது பயன்படுத்தப்படும் அனைத்து வளங்கள். கேள்வி 493. தற்போது பயன்பாட்டிற்கு வராத வளங்கள் எனப்படுபவை மறைந்திருக்கும் வளங்கள். கேள்வி 494. புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் என்பது வளத்தினை பயன்படுத்திய பிறகு குறிப்பிட்ட காலத்திற்குள் இயற்கை செயல்முறைகளால் புதுப்பித்து கொள்ளக்கூடிய அனைத்து வளங்கள். கேள்வி 495. புதுப்பிக்க இயலா வளங்கள் என்பது குறைவான இருப்பு உள்ள அனைத்து வளங்கள். கேள்வி 496. உலகளாவிய வளங்கள் என்பது அனைத்து இடங்களிலும் பரவலாக காணப்படும் வளங்கள். கேள்வி 497. மனிதர்களும் வளங்களே என்ற கூற்று
உண்மை. கேள்வி 498 வளங்களை மிக கவனமாக கையாளுதல் என்பது வளங்களை பாதுகாத்தல். புக் பேக் கொஸ்டியன்ஸ். கேள்வி 499 மனிதனின் தேவையை பூர்த்தி செய்பவைகள் வளங்கள். கேள்வி 500 சூரிய ஒளித்தகடு என்ற கலைச்சொல்லின் பொருள் சூரிய ஆற்றலை உறிஞ்சும் தகடு. கேள்வி 501 பிவி செல்கள் என்ற கலைச்சொல்லின் பொருள் ஒளி மின்னழுத்த களம். கேள்வி 502 திறந்தவெளி பெருங்கடல் என்ற கலைச்சொல்லின் பொருள் எந்த நாட்டிற்கும் சொந்தமில்லாத பெருங்கடற் பகுதி. கேள்வி 503 நிலையான என்ற கலைச்சொல்லின் பொருள் பேணத்தகுந்த. கேள்வி 504 பொருத்துக. இயற்கை வளம் கனிமங்கள், பன்னாட்டு வளம் நிலையான வளர்ச்சி, உலகளாவிய வளம் திமிங்கல புனுகு, புதுப்பிக்க இயலாதது உற்பத்தி செய்தல். கேள்வி 505 கோடிட்ட இடங்களை நிரப்புக. கரும்பிலிருந்து டேஷ் தயாரிக்கப்படுகிறது. சர்க்கரை. கேள்வி 506 கோடிட்ட இடங்களை நிரப்புக. வளங்களை டேஷ் கையாளுதல் வளங்களின் பாதுகாப்பு எனப்படுகிறது. கவனமாக. கேள்வி 507 கோடிட்ட இடங்களை நிரப்புக. குறிப்பிட்ட பகுதிகளில் காணப்படும் வளங்கள் டேஷ் எனப்படுகிறது. உள்ளூர் வளங்கள். கேள்வி 508 கோடிட்ட இடங்களை நிரப்புக. தற்போது பயன்படுத்தப்படும் வளங்கள் டேஷ் வளங்கள் என்று அழைக்கப்படுகிறது. கண்டறியப்பட்ட. கேள்வி 509 கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஷ் வளம் மிகவும் மதிப்புமிக்க வளமாகும். இயற்கை. கேள்வி 510 கோடிட்ட இடங்களை நிரப்புக. இயற்கை வளங்களை சேகரித்தல் டேஷ் எனப்படுகிறது. முதல் நிலை செயல்பாடு. கேள்வி 511 வாக்கியமும் புரிதலும். வாக்கியம் வெப்பமண்டல பகுதிகளில் அனல் மின் ஆற்றலுக்கு பதிலாக சூரிய ஒளி ஆற்றல் ஒரு சிறந்த மாற்று ஆகும். புரிதல் 1 நிலக்கரியும் பெட்ரோலியமும் குறைந்து கொண்டே வருகிறது. புரிதல் 2 சூரிய ஆற்றல் என்றும் குறையாது. சரியான விடையை தேர்ந்தெடு. புரிதல் 1 மட்டும் சரி. புரிதல் 2 மட்டும் சரி. புரிதல் 1 மற்றும் 2 தவறு. புரிதல் 1 மற்றும் 2 சரி. புரிதல் 1 மற்றும் 2 சரி. கேள்வி 512 வாக்கியமும் புரிதலும். வாக்கியம் வளங்களை பாதுகாக்காவிடில் மனித இனம் அழிந்துவிடும். புரிதல் 1 வளங்களை பாதுகாக்க வேண்டாம். புரிதல் 2 வளங்களை பாதுகாக்க வேண்டும். சரியான விடையை தேர்ந்தெடு. புரிதல் 1 மட்டும் சரி. புரிதல் 2 மட்டும் சரி. புரிதல் 1 மற்றும் 2 தவறு. புரிதல் 1 மற்றும் 2 சரி. புரிதல் 2 மட்டும் சரி. கேள்வி 513 வாக்கியமும் புரிதலும். வாக்கியம் மனிதன் விவசாயம் செய்ய தீர்மானித்தான். புரிதல் 1 உணவு சேகரித்து வந்த மனிதனுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது. புரிதல் 2 மனிதன் சேகரித்த உணவு ஊட்டமிக்கதாக இல்லை. சரியான விடையை தேர்ந்தெடு. புரிதல் 1 மட்டும் சரி. புரிதல் 2 மட்டும் சரி. புரிதல் 1 மற்றும் 2 தவறு. புரிதல் 1 மற்றும் 2 சரி. புரிதல் 1 மட்டும் சரி. கேள்வி 514 வளங்களை பாதுகாக்க 3 பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளன. குறைத்தல், மறுபயன்பாடு மற்றும் மறுசுழற்சி என்ற சொற்களை சரியான இடத்தில் எழுதுக. நீ இளம் வயதில்
பயன்படுத்திய மிதிவண்டியை உனது பக்கத்து வீட்டு குழந்தைக்கு கொடுத்தல் டேஷ் மறுபயன்பாடு. கேள்வி 515. வளங்களை பாதுகாக்க 3 பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளன. குறைத்தல், மறுபயன்பாடு மற்றும் மறுசுழற்சி என்ற சொற்களை சரியான இடத்தில் எழுதுக. கழிப்பறையில் குறைவான நீரை பயன்படுத்துதல் டேஷ் குறைத்தல். கேள்வி 516. வளங்களை பாதுகாக்க 3 பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளன. குறைத்தல், மறுபயன்பாடு மற்றும் மறுசுழற்சி என்ற சொற்களை சரியான இடத்தில் எழுதுக. பயன்படுத்திய நெகிழி பொருள்களை உருக்கி சாலை அமைத்தல் டேஷ் மறுசுழற்சி.